இப்போது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை 4:28க்கு ராகு கேது பெயர்ச்சி அடைகிறாங்க. கும்பராசிக்கு ராகுவும் சிம்ம ராசிக்கு கேதுவும் பெயர்ச்சி அடைகிறாங்க. 2 பேருமே நிழல் கிரகங்கள் தான். அதனால் ராகு கேது பெயர்ச்சியின் போது எல்லாருமே ராகு பகவானுடைய ஸ்லோகமும் கேது பகவானுடைய ஸ்லோகமும் சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் சகல நன்மைகளும் கிடைக்கும். ராகு பகவான் நல்லா இருந்தாருன்னா ஒரு கிரக ஜாதகத்தில் நல்ல நேரத்தில் நல்ல இடத்துல அமர்ந்திருந்தாருன்னா அவங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். கேது பகவான் நல்ல இடத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு புத்தி, ஞானம், கூர்மை, தெளிவு, அறிவு எல்லாம் நல்ல புலமையெல்லாம் நல்லா வெளிப்படும். அந்தளவுக்கு மகத்துவமான கிரகங்கள். 2 பேரும் பெயர்ச்சி அடைகிற இன்னைக்கு எல்லா ராசிக்காரங்களும் சொல்ல வேண்டிய 2 ஸ்லோகம் சொல்கிறேன்னா, ராகு பகவானுடைய ஸ்லோகமும் கேது பகவானுடைய ஸ்லோகம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இப்போவும் சொல்கிறேன். இதை சொல்லி வழிபாடு பண்ண உங்கள் வாழ்க்கையில் சகல நன்மைகளும் சகல வெற்றிகளும் எல்லா விதத்தில் நன்மைகள் கிடைக்கும். தினந்தோறும் சொல்லலாம், அதனால் தப்பே கிடையாது. தினந்தோறும் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள், வாழ்க்கையில் மகத்துவமான வாழ்க்கை கிடைக்கும். அது என்னென்னா, ராகு பகவானுடைய ஸ்லோகம் என்னென்னா, ஓம் ஸ்ரீ நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ஸ்ரீ ராகு பகவானே பிரசோதயாத். இது ராகு பகவானுடைய ஸ்லோகம். கேது பகவானுடைய ஸ்லோகம் என்னென்னா, ஓம் ஸ்ரீ அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோஸ்ரீ கேது பகவானே பிரசோதயாத். இந்த 2 ஸ்லோகம் தான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். ராகு கேது பெயர்ச்சியின் பொழுதுமே சொல்லுங்கள், தினந்தோறும் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தான். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். இந்த ஸ்லோகத்தை எல்லா ராசிக்காரங்களும் சொல்லி வழிபாடு பண்ண எல்லாருக்குமே யோகம் கிடைக்கும். தேங்க்யூ.